ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரமாகவே வந்துட்டேன். இன்றைக்கி ரிசல்ட் அவளை எதிர்பார்த்துருந்தேன். அதனால தான் நம்ம 3:30 மணிக்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார்னியா ப்ளஸ்ஸு 512 இன்றைக்கி ஒரு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 99-25 சரிங்களா. அதில் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் வந்து 5-9-2 பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதே மாதிரி ஸ்ட்ராங் நம்பர்னால் அதே நம்பர் தான் ரிப்பீட்டாக கொடுத்துருந்தேன், 5-9-2 ஓகேங்களா. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்த கெஸிங்கில் 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 925 அப்படியே போர்டு மாறி இருக்குது. அந்த கதை தான் டெய்லியும் தெரியுமாப்பா அப்படிங்கிறீங்களா? சரி, அதுக்கு ஒரு ஒரு வந்து விடை சொல்லிடுறேன் சரிங்களா. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 925. ஸோ இந்த போர்டை கணிக்கையில் ஏ போர்டு இங்கே இருந்திருக்கணும், 5 இங்கே இறங்கி எடுத்துருக்கோம், 9 இது இந்த கெஸிங் பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கெஸிங்கில் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா. அடுத்தது ஏசிபிசி எல்லாமே கொடுத்துருந்தோம். நம்ம ரிசல்ட்டில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 925 தான். ஆனால் 925க்கு ஏ போர்டில் 9 வந்து நம்மளுக்கு செட் ஆகிருக்கு. ஆனால் மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் நம்ம 5 அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சி போர்டில் அதிகபட்சமாக வந்து 0, 8, 2, 9, 1 நிறையாவே சான்சஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஏபியை பொறுத்த வரைக்குமே 92 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதில் 95ன்னு வந்திருக்கு. 92 இந்த பாருங்கள், 90 கொடுத்துருந்தேன் ஏபிஏ பொறுத்த வரைக்கும். ஆனால் ரிசல்ட் என்னமோ 92 சரிங்களா. 4டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 9க்கு 3 நாளாக பார்த்திங்கன்னா 9 அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக இறங்கிட்டு இருக்கு. நேற்றும் சரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சரி 9, முன்னாடி நாளும் 9, அதுக்கு முன்னாடி 3 நாளாக வரிசையாக 4டியில் 9 இறங்கிட்டே இருக்குது. நாளைக்கு அந்த 9 இறங்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். சரி, அதை அந்த கெஸிங்கில் பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருந்ததில் 948 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 925 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் கொஞ்சம் மிஸ்ஸு, 92 கொடுத்துருந்தோம், 95 சரிங்களா. அடுத்தது நம்ம ஒரு மணி கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ நம்ம சேனல்லேருந்து போட்டிருந்தோம். அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் சரிங்களா. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா 1 மணிக்கு கணிப்பு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னியா ப்ளஸுக்கு நம்ம ஷார்ட்ஸில் இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். 1 மணிக்கு போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் நம்பர்ஸுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நம்ம நேற்று கொடுத்த கெஸிங்லேயே இன்றைக்கியும் ஓரளவுக்கு திருப்பி ஒரு ரேண்டமாக செக் பண்ணி தான் ஒரு சில நம்பர்ஸ் திரும்பி எடுத்து பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது பாக்ஸ்லேயே போட்டே கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 925ங்களா. நான் இங்கே 975ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம கெஸிங் படி 9-5 ஏபி பாஸ். எங்கேருந்து பார்த்துட்டு இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2023, 2022 2 வருஷத்துக்குரிய கெஸிங் புக் எல்லாத்தையுமே பார்த்தேன். நான் நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குரிய கெஸிங் ரிசல்ட் எல்லாத்தையுமே எடுத்து தான் அதுலேருந்து கொடுத்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அதுக்கு முந்தின வருஷத்தை ஒரு புரட்டி பார்த்துருவோமே, ஏதாச்சும் ஒரு நம்பர் மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் வந்து அதையும் நான் ஒரு தடவை எடுத்தேன். சரி, இன்றைக்கி காலைலேருந்து ட்ரா எந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது, எப்படி வந்து கெஸ்ஸிங் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் அதையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. அதில் நம்ம ஏ போர்டில் 9 கொடுத்தது அதை அப்படியே விட்டுருங்களேன். சரி, இதில் வந்து பி போர்டில் நான் 1 அப்படிங்கிறது கொடுத்தேன். ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 திரும்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 925 இந்த இடத்துல 1க்கு 2 ஒரே ஒரு போர்டு தான் மிஸ்ஸு சொல்லப்போனால். ஏன்னா ஒரு கிளாஸ் திருப்பி செக் பண்ணுறதுல தப்பு இல்லை, செக் பண்ணிட்டு தான் 1 மணி போல் என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது, அதில் திருப்பி டபுள் நம்பர்ஸ் வருமா இல்லை என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற ஆனால் டபுள் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் 9க்கு 9 அப்படிங்கிறது ஏ போர்டில் 9 பி போர்டில் 9 கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாப்புல 925ன்னு போட்டு தள்ளிட்டாப்புல. ஆனால் நம்ம கொடுத்த கேஸிங்கில் 975. இது பாக்ஸில் நான் க்ரியேட் பண்ணியே கொடுத்தேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால. சரிப்பா, நாளைக்கு நிர்மல் 370 அதுக்குரிய கேஸிங் என்ன பண்ணலாம். சரி, இன்றைக்கி வெற்றி அடைஞ்சு என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. 2வது, நம்ம சேனலில் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கும் ரொம்ப என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மென்மேலும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், நம்ம வெற்றியை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு நிர்மலுக்குரிய கெஸ்ஸிங்கில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். நிர்மல் 370 நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்குரிய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா
99 25 4 டிஜிட்டோட சேர்த்து சொல்லியிருக்கேன். சரி, 9க்கு நாளைக்கு என்னப்பா வரும், உங்களோட கணிப்பில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது? சரி, இந்த சூடாக கொடுத்துருவோம், உடனே கொடுத்துருவோம். 9க்கு வந்து நாளைக்கு வந்து அதிகபட்சமான வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகளுக்கான நம்பர் தான் கொடுக்க போகிறேன். திரும்பியும் நாளைக்கு 1 மணி போல் திருப்பி ஒரு ஷார்ட்ஸுக்கு திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் ஆகி அதையும் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் இதுக்கப்புறம் 2 வீடியோ தரேன். இன்றைக்கி ஒரு வீடியோ, நாளைக்கு 1 மணிக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஆனால் வேறு நம்பர் கொடுக்க மாட்டேன். ஸ்ட்ராங்காக ரிப்பீட் ஆகிற நம்பரும் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் அதில் ஏதாச்சும், அதாவது ஒரு உதாரணத்துக்கு டவுட் இருக்குது, அந்த நம்பருக்கு பதிலாக இந்த நம்பர் வருமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே ஒரு நம்பர். ஒரு உதாரணத்துக்கு போடலன்னா, இப்போ நேற்று நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம், அதில் வந்து இந்த நம்பருக்கு இந்த நம்பர் கொஞ்சம் மாறுமோ அப்படிங்கிற ஒரே ஒரு போர்டில் இருக்கிற நம்பர் தான் நான் கொடுக்க போகிறேன். மற்றபடி மற்ற போர்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆல் போர்டாக சரி, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங் நம்பராக இருந்தாலும் சரி, ஏசிபிசி 4D எதுவாக இருந்தாலும் சரி. ஏபிசியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறுநாள் 1 மணிக்கு கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரி கணிப்புகள் ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக மாற்றங்கள் இருந்தால் அதை கொடுப்பேன். அவ்வளோதான் நண்பர்களே, சரிங்களா? இன்றைக்கி வந்து ரிசல்ட்டின் கணிப்பில் நம்ம வச்சு பார்க்கையில் நாளைக்கு போர்டு நிர்மலுக்கு வந்து 26 சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2க்கு வந்து நாளைக்கு 6 7 9 சரிங்களா? போர்டை பொறுத்த வரைக்கும் 2 6 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 8 9. டபுள் நம்பர்ஸு, ஏபி டபுள் நம்பர்ஸு இது மெயினாக கொடுத்துட்றேன். இது இல்லாமல் தனியாக நம்பர் ஏசிபிசிலையும் வச்சுருக்கேன், சிங்கிள் செட் நம்பருக்கும் வச்சுருக்கேன், சரிங்களா? அதையே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 6 0, பி போர்டு 6 7 9, சி போர்டு 7 8 9 சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர்ஸ் வருதுன்னா, நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் 2க்கு வாய்ப்பு இருக்குது, 6க்கு வாய்ப்பு இருக்குது, 8க்கு வாய்ப்பு இருக்குது, 1க்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி ஸ்ட்ராங்காக வர்ற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 8 1 2 4 உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். போர்டை பொறுத்த வரைக்கும் 2 6 0, பி போர்டு 6 7 9, சி போர்டு 7 8 9, ஆல் போர்டு 2 6 8 1, ஸ்ட்ராங் 8 1 2 4. நாளைக்கு நிர்மல் 370 அதுக்குரிய நம்பர் கணிப்பில் இருக்கிற, என்னோட கணிப்பில் இருக்கிற நம்பர்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட கெஸ்ஸிங்கில் என்னென்ன மாதிரி நம்பர் இருக்குங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் என்னப்பா கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? அதையும் சொல்லிவிடுவோமே, சுருக்கமாக சொல்லிவிடுவோம். சரி, ஏபி நான் வந்து நாளைக்கு 1 மணிக்கு கொடுக்க போகிற நம்பர்ஸில் ஒரு தடவை பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி இன்றைக்கி நான் கொடுத்த மாதிரி திறமை கொடுப்பேன். அதனால் நாளைக்கு 1 மணிக்கு நம்மளோட ஷார்ட்ஸில் போடுறேன். ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை, கொலன்னு அறுக்கலை, ஷார்ட்டாக நாளைக்கு 1 மணிக்கு வீடியோ ஷார்ட்ஸில் வரும். அதில் ஏதாச்சும் போர்டில் சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை நான் மென்ஷன் பண்ணி கொடுப்பேன். இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்ஸில் மறக்காமல் நாளைக்கு 1 மணிக்கு அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிங்க. உங்களோட கணிப்புகள்லாம் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு உபயோகம் இருக்குன்றதுனால தான் அதை நான் சொல்கிறேன். 1 மணிக்கு நீங்கள் நாளைக்கு ஷார்ட்ஸில் நம்மளோட சேனலில் கொடுக்குற வீடியோஸை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் 45 43 44 41, அதே மாதிரி 15 13 14 11, அதே மாதிரி 35 33 34 31 சரிங்களா? அவரோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஏபியை பொறுத்த 45 43 44 41 15 13 14 11 35 31 34 31 சரியா? சரி, ஏசி என்னப்பா ஏசி இந்த வந்துடுறேன். ஏசியை பொறுத்த வரைக்கும் 49 45 40 42 44, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15 10 12 14 35 30 32 34 35 கொடுத்துட்டு இருக்கவே ஏசி ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி 55 50 52 54 35 30 32 34, அதே மாதிரி 45 40 42 44 ஓகேவா? பிசியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் நாளைக்கு நான் தனியாகவே தரேன். இதை ஜஸ்ட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு பாருங்கள். ஏபிசி
சிங்கிள் செட்டு இதுலேயும் கொடுக்குறேன். நாளைக்கும் அது திரும்பியும் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்துட்றேன். சரிங்களா? 278, 697, 472, 214, 459, 137, 395, 647, 238, 649. 4D பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? அந்த 9க்கு நான் எடுத்துக்க நம்பர் 0471. சரிங்களா? அதுபடி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 01 54, 46 98, 74 62, 13 47, 0471. சரிங்களா? இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் உங்களோட கணிப்பில் கரெக்டாக இருக்கா, என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட கொடுக்குற கணிப்புகளில் எந்த மாதிரி இலக்கு வெற்றியை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் நம்ம வீடியோவில் இருக்க என்ன கண்டென்ட்டு, என்னென்ன மாதிரி கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம், எப்படி வின்னிங் வந்திருக்கு, அதை மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள். சரிங்களா? சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு உடைய வெற்றிக்கு என்னுடைய கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. ரெகுலரான வீடியோஸ் வரும். இந்த போர்டில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நாளைக்கு 1 மணிக்கு ஷார்ட்ஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இது எங்கேருந்து பண்ணி எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாலும், நான் 3 வருஷத்துக்குரிய புக்கு நம்ம சேனலில் கொடுத்த கெஸ்ஸிங் வீடியோஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வச்சு ஒரு கெஸ்ஸிங், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு போர்டில் மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால தான் அந்த தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் மறக்காமல் ஷார்ட்ஸில் 1 மணிக்கு ஏதாச்சும் போர்டில் சேஞ்ச் இருந்தாலும் அதை நான் சொல்லுவேன். அப்படி போர்டில் சேஞ்ச் இல்லை அப்படின்னாலும் ஸ்ட்ராங் நம்பரில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, ஆல் போர்டில் ஏதாச்சும் மாற்றம் இருக்காங்கிறதையும் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் கொடுத்த முயற்சிக்கு பலன் இருக்கா அப்படிங்கிறது இருக்குதான். இருந்தாலும் கூடிய சீக்கிரம் 4 போர்டும் வெற்றி அடைகிறதுக்கு நான் கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு, வீடியோஸுக்கு எல்லாத்துக்குமே லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு அருமையான வெற்றியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.